ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். அக்டோபர் அப்படின்னு சொன்னாலே மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன சிறப்புகள் இதில் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, அக்டோபர் 2 விஜயதசமி, அக்டோபர் 6ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது, அக்டோபர் 21 சர்வ அமாவாசை திதி வருகிறது. எல்லாத்தை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அதிசாரம் பெறுகிறார். மிதுனத்தில் இருக்கும் குரு பகவான் 8/10/2025 கடகம் சென்று உச்சமடைகிறார். அதிசாரம் சென்று பயிற்சி, அதாவது கடகத்துக்கு போகிறார், அதிசாரம் பெற்று போகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு நன்றி. வாங்க எங்களுடைய எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப் போகிறது, அமையும். ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை பார்க்கலாம் வாங்க. கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கும்பராசிக்கு 7 சனி போயிட்டுருக்கு. ராசிநாதன் வக்ரமாக இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது சிறப்பு. 7 சனி 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகளை தரும். படிக்கிற பிள்ளைங்களை எதிர்பார்த்த மார்க் வராது. முதல்ல படிக்க மாட்டாங்க, சோம்பேறித்தனம் இருக்கும். அதையும் மீறி அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்காது படிக்கணும்னு. நம்ம படிங்கன்னு புஷ் பண்ணுறோம்னாக்கா மீறி படிப்பாங்க. படித்தாலும் ஞாபகத்துக்கு வராது. ஸோ மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. என்ன தான் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் உழுது உழுது படித்தா கூட மார்க்கு 80 மார்க் 90 மார்க் கிடைக்க வேண்டிய பையனுக்கு 60 மார்க் 40 மார்க் வரும். மற்றபடி 19 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இல்லை 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு வாழ்க்கையை சீர்படுத்திட்டு போகும், செம்மைப்படுத்திட்டு போகும். அப்போது இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது இந்த ராசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கார். சில பிரச்சனைகள் வரணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும். 7 சனி, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே வரணும். ஆனால் குரு பார்வை, உச்சம் பெற்ற குரு, 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு உச்சமடைகிறார். சூப்பர் இல்லையா? இந்த கும்பராசிக்கு குரு ரொம்ப சுபத்துவம் வாய்ந்தவர். அவர் உச்சமடைகிறார் என்று சொன்னால் குடும்பத்தில் சனி உட்கார்ந்தாலும் எந்த பிரச்சனையும் சனி
கையை கட்டப்பட்டக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா குரு பார்க்குறார், அவர் வீட்டில் குருவால் பார்க்கப்படுகிறார், குரு உச்சமடைகிறார். அப்போ சனி பகவான் தீய பலன்களை எதுவும் தர்றதுக்கான ஒரு அமைப்பு இல்லாமல் நியூட்ரல் ஆகிடும் அவர். அதையும் தாண்டி குரு சூப்பராக அவருடைய பார்வையால் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலத்தை ஏற்படுத்தி தானே ஆகணும். வருமானம், தனகாரகன், தனாதிபதி உங்களுக்கு உச்சமடைகிறார் என்று சொன்னால் அப்போ அவர் பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்கணும். அவர் 11 உச்சமடைகிறார். அப்போ சந்தோஷம் மிகுதி. சந்தோஷன்றது 11ஆம் இடம். இரட்டிப்பு வருமானம் என்று சொல்லக்கூடியது 11ஆம் இடம். லாபம் என்பது 11ஆம் இடம். எண்ணிய செயல் என்பது 11ஆம் இடம். எண்ணிய செயல் ஈடேறுதல். அப்போது எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் குரு அதிசாரம் பெறுவது என்பது 8ஆம் தேதி அக்டோபர் 8 அதிசாரம் பெற்று கடகத்துக்கு செல்வது இந்த கும்பராசிக்கு ஒரு அற்புதமான பலன்களை. அவர் 62 நாள் தான் இருப்பார். இருந்தாலும் இந்த 24 நாட்கள் பேலன்ஸ் இருக்குது. இந்த மாதம் முதல் ஒரு வாரம் தான் மிதுனத்தில் இருக்கார். அதுவும் ஓகே தான். 5ல் இருக்கிறது சிறப்பு தான், பார்வை பலம் சிறப்பு தான். இப்போது 6ஆம் இடத்துக்கு போய் உச்சமடைவது இன்னும் ஒவ்வொன்று சிறப்பு அப்படின்னு சொல்லணும். சரி, ராசியில் ராகு இருக்கார். இது நாள் வரைக்கும் இந்த முதல் ஒரு 7 நாள் தான் குரு மிதுனத்திலேருந்து ராகுவை பார்ப்பார். அதுக்கப்புறம் உச்சமடைஞ்சி கடகத்துக்கு சென்றதுக்கப்புறம் ராகுவை பார்க்க இயலாது. இப்போ ராகு தனித்த ராகுவாயிடுறாரு. அப்போ என்ன அப்படின்னாக்கா ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செய்வோமா, எடுத்தோமா, செஞ்சோமா, முடித்தோமான்னு செய்ய மாட்டீங்க. இன்னும் இதை விட பெஸ்ட்டாக வேணுங்க, இன்னும் இதை விட பெருசாக வேணுங்க, இன்னும் இதை விட சூப்பராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதையுமே தாமதப்படுத்துவீர்கள். அதை இப்பொழுதே செய்ய வேண்டும், இன்றே செய்ய வேண்டும், இப்பொழுதே செய்ய வேணும்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வராது, தள்ளி போடுவீங்க. ஆனால் அதனால் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்ட் இருக்கிறது ஒரு மைனஸ் தான். ராசியில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, போகணுன்னு எண்ணம் இருக்குது, தாராளமாக போங்க. சம்பாதிக்க போகிறீங்களா, இல்லை உயர்கல்விக்கு போகிறீங்களா, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்களா, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய தருணம். ராசியில் ராகு இருக்கிறது, அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய நிலை. ஆனால் ராசியில் ராகு இருக்கிறது சிறப்புன்னு மைனஸ் இருக்குது, நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது. வெளிநாடு போயிட்டிங்கன்னா எஸ்கேப்பு, இங்கே இருந்தீங்கன்னா பிரச்சனை தான். 7ல் கேது இருக்கார். அப்போ கணவன் மனைவியிடையே என்னதான் குடும்ப ஸ்தானாதிபதி உச்சம் பெற்றாலும், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட்டாலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும். இந்த ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்குங்க. இல்லைன்னா இந்த கும்பராசிக்கு மற்ற விஷயங்கள், மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. ஆனால் ராகு கேது அவங்க வேலையை அவங்க செஞ்சுத்தானே ஆவாங்க. அவங்க இருக்கிறதுலையே மற்ற கிரகங்களை காட்டிலும் ராகு கேது பலம் மிகுந்தவை. அதனால் ராகுவுக்கு பிரீத்தி பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு வழக்கு போடுங்க. கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணிக்குங்க. இது உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். நண்பர்கள் கூட உங்களுக்கு நல்லது செய்யணும்னு வருவாங்க. கட்சியில் அவங்க நல்லது செய்கிறதுக்கு மாறாக எதிர்மறையாக மாறிடும். கட்சியில் நீங்கள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, சச்சரவு, வாக்குவாதம் இதெல்லாம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வாக்குவாதமே வேணாம். வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஒரு மௌனம் காத்தீர்கள் என்று சொன்னாலே அது ஒரு ப்ளஸ்ஸாக மாறும். கூலிமானவருக்கு பேச்சை தவிர்த்து கொள்ளுங்கள். 2ல் சனி இருக்கார். பட் குரு பார்க்குறாரு, ஒன்றும் பிரச்சனை வராது. இருந்தாலும் 7ல் கேது இருக்குது. அதனால் உங்களை எல்லாம் ஒரு தின்ஸாகவே பார்ப்பாங்க. அதாவது எதிராளியாக பார்ப்பாங்க உங்களை. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பேசுவதில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி இந்த 7க்குடையவன் 8ஆம் இடத்துக்கு போயிடுறார் 15 நாள். இப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். ஒன்று
அவங்க பிறந்த வீட்டிலேருந்து ஜீவனம், அதாவது பங்கு பிடிச்சிட்டு காசு பணம் வாங்கிட்டு வரலாம், ரொக்க கேஷு நகை நட்டுன்னு, இல்லை ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ப்ராப்பர்ட்டி விற்று காசை எடுத்துகிட்டு வரலாம். இதனால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருக்கும். அல்லது அவங்க இப்போ வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடச்சி அதில் ஒரு வருமானம், சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நிலை. 7க்குடையவன் 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உண்டு. ஆனால் 8க்குடையவன் பரிவர்த்தனை யோகத்தில் புதன் 8க்கு போய் இருந்தாலும் உச்சம் பெறுகிறார். பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஒரு அற்புதமான நேரம், காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 10க்குடையவன் 9ல் இருக்கிறார். செவ்வாய் 26 நாட்கள் அதிகபட்சமாக, கடைசி 5 நாள் தான் விருச்சிகத்துக்கு வரார். ஒரு பார்வையில் இருக்கார். இப்போ 9ஆம் இடம் 10க்குடையவன் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். பாக்கியாதிபதியும் அங்கே சுக்கிரன் இருக்கார். அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. 7க்குடையவனும் 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போது இந்த 10ஆம் இடத்து அதிபதி 9ல், 9க்குடையவன் 9ல் சுக்கிரன், சூரியனும் 7க்குடையவன் 9ல் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சிறப்பாக இருப்பதால் பாக்கியமான ஒரு சூழல். தந்தைக்கு யோக பாக்கியங்கள், அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு மிகுந்த அதிகரிக்கக்கூடிய காலம். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பாக்கியமாக உதவி புரிவார்கள். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய தருணம். இப்படி கடன் காட்சிகள், அதாவது படிப்படியாக குறையும். நீங்கள் புதுசாக கடன் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு தொழிலில் போடலாம். தொழிலில் கடன் வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பார்வை கோடி நன்மை. தொழில் சிறப்பாக செல்லும். 10க்குடைய செவ்வாய் 9ல் இருக்கிறதாலையும் தொழிலில் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தொழில் விருத்தியாகும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, சூரியனும் நல்ல நிலையில் இருக்கார். அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவு, அது ரசாயன பிரிவு, செக்யூரிட்டி, பிரைவேட் சர்வீஸில் வேலை பார்க்கக்கூடிய செக்யூரிட்டிஸ், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே தொழில் அமைஞ்சி ஒரு காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக விளங்கப் போகிறது. 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் இரவு பிரயாணம் வேண்டாம். சந்திராஷ்டமம்னு சொன்னாலே வழக்கமாக செய்கிற தொழிலை பண்ணுங்கள், உத்தியோகத்தை பாருங்கள், எக்ஸ்ட்ரா எதுவும் எடுத்து போட்டு செய்யாதீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, நீங்கள் வணங்க வேண்டியது பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. 7ல் கேது, பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.